ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். ஜீரா ரைஸும் தாலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3-4 விசில் விட்டு எடுக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டை நசுக்கி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் 2, 1 தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். தால் ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஜீரக சம்பா ரைஸ் தான், அது சேர்த்துக்கிட்டேன். தண்ணி 3 கிளாஸ் சேர்த்துக்கணும். நான் செய்கிற ரெசிபி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரைஸும் தாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.